அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம இந்த மாதிரி ஒரு DIY உண்டி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து அதுக்கு நம்ம தேவை ஒரு வாட்டர் பாட்டில். நீங்கள் வந்து மூடி இருக்கணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. ஸோ மூடி இல்லாத ஏதாவது வேஸ்ட்டான சில வாட்டர் பாட்டிலோட மூடி உடஞ்சிருக்கும் இல்லையா, வேஸ்ட் வாட்டர் பாட்டில் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு நிறைய பேர் இந்த க்ரீம் வந்து வாங்குவீங்க. க்ரீமோட பாட்டில் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். நான் எப்போவுமே இந்த க்ரீம் முடிஞ்சதுன்னா அந்த வேஸ்ட் பாட்டிலை எடுத்து வச்சுப்பேன். மேபி எங்கேயாச்சும் நம்ம வெளியே போகிறோன்னா க்ரீம், குங்குமம், விபூதி அந்த மாதிரி இதில் போட்டுக்கிறதுக்காக நான் எப்போவுமே இதை எடுத்து வைப்பேன். ஸோ அந்த பாட்டிலில் இருக்க இந்த மூடி மட்டும் எடுத்துக்கலாம். இந்த மூடி மட்டும் நமக்கு தேவைப்படும். ஒருவேளை வந்து நான் இந்த மாதிரி க்ரீம்லாம் வாங்க மாட்டேன், என்கிட்ட இந்த மாதிரி மூடி இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க, மேபி நீங்கள் உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருந்தால் பால் பாட்டில் வாங்கியிருப்பீங்க. அப்போ பாட்டில் வாங்கும்போது, பால் பாட்டில் வாங்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரி கேப் தருவாங்க. நீங்கள் இந்த கேப்பை கூட உங்கள் பாட்டிலோட டாப்பாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மேபி அந்த க்ரீமோட மூடி கிடைக்காதவங்க இந்த கேப்பை கூட பாட்டிலோட மூடியாக வச்சு நீங்கள் இங்கே வந்து கட் பண்ணிக்கலாம். இது ஒரு 10 rupees நெயில் பாலிஷ் தான், பட் வேஸ்ட் ஆகிடுச்சு கொஞ்சம். அதனால் இதை வந்து யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி போட்டுலான்றதுக்காக தான் நான் நெயில் பாலிஷ் வச்சுருக்கேன். ஸோ நெயில் பாலிஷ் அண்ட் இந்த மூடி மட்டும் அண்ட் ஒரு எம்டி வாட்டர் பாட்டில். சரி, வாங்க எப்படி செய்கிறது அப்படிங்கிறது பார்க்கலாம். வாட்டர் பாட்டிலோட இந்த இடம், இந்த மூடி இருக்கு இல்லையா, இந்த மூடியோட இந்த இடம் இருக்கு இல்லையா, இந்த இடத்த வந்து நம்ம இப்போ இப்படி ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்படி ஃபிக்ஸ் பண்ணும்போது இந்த இடத்த வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிடுங்க. மேபி வந்து குத்தூசி லைட்டாக சூடு பண்ணி நான் இங்கே வந்து இதை வந்து இப்படி ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிவிட்டேன். ஸோ இந்த மாதிரி வந்து வச்சு ஓப்பன் பண்ணிவிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த இடம் மட்டும் ஓப்பன் ஆகிடும். ஸோ அது உண்டியோட டாப் ஆகிடும். அப்புறம் வந்து சுற்றி வந்து ஃபெவிக்விக் ஒரு ஒன் நீங்கள் எது ஒட்டுறீங்களோ பார்த்து ஒட்டிக்கோங்க. குழந்தைங்க செய்கிறீங்கன்னா கண்டிப்பாக பேரண்ட்ஸோட ஹெல்ப் எடுத்துக்கோங்க. இது ஒட்டிட்டு அவ்வளோதான், நம்ம உண்டி வந்து ரெடி. நீங்கள் மேபி இன்னும் டெக்கரேட் பண்ணனாலும் டெக்கரேட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த உண்டியில் வந்து ஓப்பன் பண்ண முடியாதுன்றதுனால, ஸோ மேபி நீங்கள் இதில் காயின்ஸ் போடாமல் நோட்டாக போட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். காயின்ஸ் போட்டிங்கன்னா உங்களால் எடுக்க முடியாது. ஸோ காயின்ஸ்க்கு நீங்கள் ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி வேறு உண்டி யூஸ் பண்ணின்னு நோட்டுக்கு மட்டும் இது வச்சுக்கலாம். இப்போ இது வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறதுனால நான் இதை வந்து ஜஸ்ட் 500 rupees அண்ட் 2000 rupees போடுறதுக்காக மட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன். என்னுடைய ஒரு கோல் என்னென்னா, இது ஃபுல்லாக 500 or 2000 rupees ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணிவிட்டு தான் இந்த பாட்டில் வந்து கட் பண்ணி எடுக்கணும்னு நான் இருக்கேன். ஸோ நான் இதில் வந்து கொஞ்சம் அனோபாண்ட் வந்து ஓவராக ஊற்றிட்டேன். அதனால தான் உள்ளே லைட்டாக வெள்ளை ஆகிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் குழந்தைங்களுக்கு DIY உண்டி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கும் வந்து சேவிங்ஸில் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வரும். பார்க்கும்போது நம்ம எவ்வளோ சேர்த்துருக்கோம் அப்படிங்கிறத பார்ப்பாங்க. ஸோ டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறது இது ஒரு ப்ளஸ்ஸு. இந்த உண்டியல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி.